அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்தாச்சு, டீட்டெயில்ஸ் வந்தாச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் பற்றியான ஒரு டீட்டெயில்டு வீடியோ இமீடியட்டாக எல்லா மாணவர்களுக்குமே இந்த ப்ளஸ் முடித்து அடுத்து என்ன படிக்கலாம்னு தேடிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் எப்போ சார் வரும்னு எவ்வளோ பெரிய கேள்விக்குறிகள் இருந்தாலும் அதை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போது இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அஃபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் நம்ம கவர் பண்ண போது கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதில் இது இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் என்னென்ன கண்டென்ட்லாம் அதில் இருக்கும் அப்படின்ற ஒரு 5 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் அலோகேஷன், எப்படி எந்தெந்த கல்லூரிகள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பொறியியல் படிப்புகள், அந்த படிப்புகளில் இருக்கிற கல்லூரிகள் யார் யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, எது இதெல்லாம் இந்த கவுன்சிலிங்க்கு பொருந்தும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சீட் அலோகேஷன் கொடுக்குறோம். அடுத்து ரிசர்வேஷன் பாலிசி, ஒரு பிசியாக இருக்கிறாங்க, எஸ்சியாக இருக்கிறாங்க, எஸ்டி கேட்டகரியாக இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேஷன் கொடுக்க போகிறாங்க. அதே போல் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி முழுசாக சொல்ல போகிறோம். அப்புறமேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம கையில் வச்சுக்கணும், அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக முழுசாக எல்லாருமே நிறைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்ஏ 2024 பேஜில் அஃபீஷியல் வெப்சைட், இந்த 2 வெப்சைட் தான் ரெகுலராக எல்லா மாணவர்களுமே பெற்றோர்களுமே இந்த 2 வெப்சைட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மாணவர்களுக்கான தகவல்கள் மற்றும் வழிமுறைகள் இந்த 2 வெப்சைட்டில் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்செக்ஷனில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னென்னு பார்க்க போகிறோம்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ். இந்த டிஎன்ஏ 2024 சரிங்களா, எந்தெந்த கல்லூரிகளுடைய சீட்ஸ்லாம் இந்த கவுன்சிலிங்கில் வரும் அப்படின்றது மாதிரி. பாயிண்ட் நம்பர் 1, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், சீட்ஸ் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், சீட்ஸ் இன் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஒன்றுமே இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் காலேஜில் இருக்க எம்ஐடி சிஜியாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜாக இருக்கட்டும், அதில் செல்ஃப் சப்போர்ட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், எய்டட்னு ஒன்று இருக்கும். ஸோ 2 கேட்டகரி ஆஃப் கோர்ஸஸுமே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி, அப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிப்பெட் சென்னை. ஸோ இந்த கல்லூரியிலும் சில கோர்ஸ்கள் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம். இந்த 3 இன்ஸ்டியூஷனுமே சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன். இதில் இருக்கிற கோர்சஸும் இந்த டிஎன்ஏ 2024 தான் ஆஃபர் பண்ண போகிறாங்க. அடுத்து 4th வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் டிகிரி கோர்சஸ் இன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் கான்ஸ்டியூட் காலேஜஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எம்ஐடி சிஜி ஏசிடி கேம்பஸ் சென்னையில் சொல்கிற மாதிரி இதேமாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்குது, விழுப்புரத்தில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் இருக்கிறாங்க. அந்த கல்லூரியில் இருக்கிற சீட்ஸும் இந்த கவுன்சிலிங்கில் வரும். அதுவும் இல்லாமல் பிஇ டிகிரி கோர்சஸ் இன் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்தில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸில் தமிழ் மீடியத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகளும் சில கல்லூரிகளில் தமிழ் மீடியத்தில் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இருக்குது, சரிங்களா? அந்த கோர்ஸஸும் இதில் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர் சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய 100% சீட்ஸ் எல்லாமே இந்த கவுன்சிலிங் மூலம் தான் வரும். கடைசி கேட்டகரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட்டு சரண்டர்னா அவங்களா சரண்டர் பண்ணுவாங்க. சில கல்லூரியில் 90% பண்ணுவாங்க, சில கல்லூரியில் 60% பண்ணுவாங்க, சில கல்லூரியில் 50% தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி சரண்டர் பண்ண சீட்ஸ் எல்லாமே இந்த கவுன்சிலிங்கில் வரும், சரிங்களா? செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். நம்ம பிஇ படிக்கிறது எல்லாமே 4 வருஷம். பிஇ சாண்ட்விச் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. டாப் காலேஜில் பிஹெச்டி அந்த மாதிரி காலேஜில் இருக்குது பிஇ சாண்ட்விச் கோர்ஸ். அது வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷ கோர்ஸு. இது இல்லாமல் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் கோர்சஸ்ஸு சில கல்லூரிகளில் இருக்குது, ப்ரைவேட் கல்லூரிகளில் சில கல்லூரிகளில் இருக்குது. அந்த கல்லூரிகளில் இப்போ சாய்ராம் எடுத்துக்கோங்க, செங்குந்தர், இந்த மாதிரி சில கல்லூரிகளில் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் இருந்துச்சு, விஐடி, எஸ்ஆர்எம் இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரியில் தான் இருந்துச்சு. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள்லையும் ப்ரைவேட் காலேஜ்லேயும் வந்திருக்கு. அந்த கோர்ஸும் இந்த இதில் தான் வரும், சரிங்களா? எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் டைரெக்டாக போயிடலாம். எலிஜிபிலிட்டி ரூல்ஸில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 பாயிண்ட்ஸில் 6 பாயிண்ட் இருக்குது. 6 பாயிண்ட்டும் உங்களுக்கு பொறுமையாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கண்டென்ட்டோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? 7th 8th 9th 10th 11th 12th தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிறீங்களா? அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை, அவங்க சப்மிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிச்சுவேஷன் அவுட் சைட் தமிழ்நாடு, வெளி மாநிலத்தில் போய் வேலைக்காகவோ ஏதோ தங்கியிருக்கிறாங்க, அங்கே வேலை பார்க்குறாங்க, அங்கேயே பையன் படிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பாங்க, தமிழ்நாடு தான் நேட்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தமிழ்நாடு இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி கட்டாயமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மே ஆல்சோ அப்ளை ஃபார் த அட்மிஷன். ஏன்னா மெயின் இது எதுக்காக நேட்டிவிட்டி கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த கவுன்சிலிங்கில் டிஎன்இஏ 2024 வந்து இந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் கலந்துக்கவே முடியும். டைரெக்டாக இப்போ ஒரு டெல்லியில் இருக்கிற, மகாராஷ்டிராவில் இருக்கிற, தமிழ்நாடுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் டைரெக்டாக வந்து டிஎன்இஏ 2024 கலந்துக்கலாமா சார்னா கலந்துக்க முடியாது. அன்லெஸ் இந்த 6 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் அவங்க வந்தால் மட்டும்தான் நம்மளால் தமிழ்நாட்டில் அவங்க கவுன்சிலிங் கலந்துக்கிட்டு கவர்மெண்ட் கோட்டா எடுக்க முடியும். ஸோ தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தமிழ்நாட்டில் எம்ப்ளாயாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, 2024 நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக 5 வருஷம் சர்வீஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இதர் பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியனாக இருந்தாலும் கூட அந்த ஸ்டூடெண்ட் வந்து டிஎன்இஏ 2024 கலந்துக்கிறதுக்கு எலிஜிபிள், சரிங்களா? அந்த பாயிண்ட் தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் பப்ளிக் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டார் ஆர் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் தமிழ்நாட்டில் கண்டினியூஸாக பாஸ்ட் 5 இயர்ஸ், இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட டொமிசில் வந்து அதர் ஸ்டேட், லைக் வந்து உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இங்கே இதெல்லாம் ஒர்க் பண்ணி இங்கெல்லாம் பிறந்திருக்கிறாங்க, இங்கே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பப்ளிக் செக்டார்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய குழந்தைகளும் இந்த டிஎன்இஏ 2024 கலந்துக்கிறதுக்கு எலிஜிபிள், ரைட்? ஸோ அடுத்த பாயிண்ட்டு, சன்ஸ் ஆர் டாட்டர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸ். ஸோ கேடர் ஆஃபீஸர்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃப்ரம் த பேரண்ட் இஸ் ரெகார்ட் இன் திஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ அதாவது வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸ் அந்த கேட்டகரியில் இருக்கிற குழந்தைங்க, பையனாக இருக்கணும் பொண்ணாக இருக்கணும், அவங்க எலிஜிபிலிட்டி சொல்கிறாங்க. அதே போல் அவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் மட்டும் பேரண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது பாயிண்ட்டு, அதர் ஸ்டேட் கேண்டிடேட். இப்போ கேரளா இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியா இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் டிஎன்இயில் கலந்துக்கணும்னா அவங்க இங்கே 8வது 9வது 10வது 11வது 12வது படிச்சிருந்தாவே போதும், இங்கே ஸ்கூலில் படிச்சிருந்தாவே போதும். அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்லி அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ அகாடமிக்கில் போத் +1 அண்ட் +2 ஆர் இட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆவரேஜ் பர்சன்டேஜ் as given below. அதாவது நீங்கள் +2 மார்க் எடுக்கிறீங்க, மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 45% மார்க் கண்டிப்பாக இருக்கணும். அதில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி அதோடைய குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் வந்து 45% இருக்கணும். ஒருவேளை பிசி அந்த மாதிரி கேட்டகரியில், பிசி பிசிஎம் அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து 40% இருக்கணும். எம்பிசி டிஎன்சி இருந்தாலும் 40% இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40%. இந்த கேட்டகரியில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு எலிஜிபிள், சரிங்களா? அதே மாதிரி தான் சிமிலராக ஒகேஷ்னல் கேட்டகரியாக இருந்தாலும் இதுதான் எலிஜிபிள், சரிங்களா? ஒகேஷ்னல் கேட்டகரியில் நேம் ஆஃப் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு குரூப் கோட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அது அப்ளிகபிளாக இருக்குன்னா தாராளமாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் பிரான்ச்சு சில மாணவர்கள் வந்து மெரைன் கோர்ஸை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன நோட் இருக்குது. நம்ம +2 எக்ஸாம் எழுதிட்டோம் சார், பாஸ் பண்ணிட்டேன் சார், கவுன்சிலிங்கில் நான் வந்து கலந்துக்கிட்டு நான் வந்து மெரைன் கோர்ஸ் எடுத்துடலாமா சார்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மெரைன் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் நாட் லெஸ் தென் 60%. பிசிஎம்மோட பர்சன்டேஜ் வந்து 60% கீழே குறையக்கூடாது. அதே போல் 50% மினிமம் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்கணும். 10th or 12th ஸ்டாண்டர்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆல் த கேண்டிடேட். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 50% இருக்கணும். இதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இன்னொரு என்ன நோட் கொடுத்துருக்குறாங்கன்னா, as per the 2022 அவங்க கொடுத்த ஆர்டரில் IMU செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்,
அதாவது வந்து இந்த டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங், மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சிஇடி, அதாவது கண்டக்டட் பை IMU, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் அப்ளையும் பண்ணல, எக்ஸாமும் எழுதலை, ஆனால் டைரெக்டாக என்ன பண்ணலாம், கவுன்சிலிங்கில் சீட் எடுத்து சீட்டு கிடைச்சிரும், சீட்டும் கொடுத்துருவாங்க. பட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது இந்த IMU செட்டோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் கிளியர் பண்ணாமல் இந்த கோர்ஸை நீங்கள் சாய்ஸில் எதுவும் வச்சிடக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதர் சின்ன சின்ன ஏஜ் லிமிட்டு, ஹைட் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பாருங்கள், இதுதான் மெயின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சீட்ஸ் வந்து எப்படி சார் அலோகேட் பண்ணுறாங்க, ஒரு 100 இடங்கள் இருக்கிற பட்சத்தில் OC கேட்டகரியாக இருந்தால் 31 சீட் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பிசி கமிட்டி வந்து 26.5% கொடுக்குறாங்க. பிசிஎம் வந்தால் 3.50%, பிசிஎம். எம்பிசியாக இருந்தால் 20%, ஷெட்யூல்டு கேட்டகரி 15%, ஷெட்யூல்டு அருந்ததியர் 3%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 1%. 100 சீட்டை இந்த மாதிரி கேட்டகரியில் தான் அலோகேட் பண்ணுவாங்க சீட்ஸை. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கார்டு ஃபார்மேட், எலக்ட்ரானிக் ஃபார்ம், டிஜிட்டல் சைட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். இந்த 3 கேட்டகரியில் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர் சப் கலெக்டர் த நேட்டிவ் பிளேஸ் எக்ஸப்ட் சென்னை. இந்த தாசில்தார் ஆர் சப் கலெக்டர்கிட்ட சைன் வாங்கின எஸ்டி வேலிட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரணும். அதே மாதிரி ஷெட்யூல்டு கேஸ்டில் எஸ்சி ஆர் எஸ்சி அருந்ததியரில் தாசில்தார் ஆர் நேட்டிவ் தாலுக் ஆஃப் த கேண்டிடேட், ஸ்டூடெண்ட்டை எங்கே ரெசிடென்ட்டில் தங்கியிருக்கிறாரோ அந்த நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற தாசில்தார்கிட்ட சைன் வாங்கி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் இ-சேவையத்தில் அப்ளை பண்ணால் போதும், அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அவங்க சைன் பண்ண பிறகு தான் அந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதை கையில் வச்சுக்கணும். அடுத்து வந்து பிசி முஸ்லீம், எம்பிசி அவங்க கேட்டகரிஸ் வந்து ஹெட் குவார்ட்டர் டெபுட்டி தாசில்தார் ஆர் ஜோனல் டெபுட்டி தாசில்தார். ஒரு பிசி எம்பிசியாக இருக்கிறவங்க தாசில்தார் லெவலில் போக தேவையில்லை. அதாவது வந்து அவங்க நீங்கள் அப்ளை பண்ணாவே இவங்க தான் சைன் பண்ணுவாங்க. அதனால் இவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கியிருந்தால் போதுமானது. அவங்களே ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டு ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இந்த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அப்டைன்டு ப்ரிஸ்கிரைப்டு ரெடியூஸ்டு 200. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு 100ன்றது மாதிரியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணி அது 100 மார்க் வரும். டோட்டலாக 200க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களோட கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அந்த மார்க் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரேங்க்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் செலெக்ஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அட்மிஷன் ஸ்பெஷல் ரிசர்வ் கேட்டகரி. ஸ்பெஷல் ரிசர்வ் கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரில் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கணும். சரிங்களா? ஸோ ஏதாவது வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட்ஸ் எதுவும் வேக்கன்சிஸ் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம், அது ஜென்ரல் கேட்டகரிக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மெயின் வந்து அடுத்து வந்து டியூஷன் ஃபீ கன்செஷன் ஒரு 3 கேட்டகரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன்று வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப்பு, இன்னொன்று ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் ஏஐசிடி டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்பு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். சரிங்களா? ஸோ 4 விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 7.5 ஸ்கூல் ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், இல்லை கார்பரேட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், இல்லை முனிசிபல் ஸ்கூல், ஆதி திராவிடர், கல்லர் ரீகலெக்ஷன் ஸ்கூல் ஆர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்கூல் மேனேஜ் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதில் யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த 7.5% எலிஜிபிள். அவங்க 100% டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவுமே கட்டணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸு. இதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் முதல் பட்டதாரியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஒன்று அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த அப்ளை பண்ணி வாங்குற சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பெயர் இருக்கணும், அப்பா பேர் இருக்கணும், அம்மா பேர் இருக்கணும், அப்பாவோட அம்மா பேர் இருக்கணும், அப்பாவோடைய அப்பா பேர் இருக்கணும், அம்மாவோடைய அப்பா அம்மா பேரும் இருக்கணும், அதாவது தாத்தா பாட்டி இவங்க எல்லா பேருமே இருக்கணும். அதோட சேர்ந்து உங்களுடைய பிரதர் சிஸ்டர் யார் இருந்தாலும் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதோட ஜாயிண்ட் டிக்ளரேஷனோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்துடும்.
அதை வந்துட்டா 25,000 ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அடுத்து ஏஎஸ்டி டியூஷன் ஃபீ வேவியர் ஸ்கீம். நம்மளுடைய சேனல்ல இந்த டியூஷன் ஃபீ வேவியர் ஸ்கீம் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். 2 ரிலேட்டான வீடியோஸும் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கிறேன். நான் ஷார்ட்டாக ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, அந்த கல்லூரியில் டோட்டல் இன்டேக்கில் முதல் 5% வரை டாப் ஹை கட் ஆஃப்ல இருக்கிற மாணவருக்கு இது பொருந்தும். ஆனுவல் இன்கம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நீங்க கவர்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போதே ஏஎஸ்டியோட டியூஷன் ஃபீ வேவியர் ஸ்கீமை டிக் பண்ணுங்க, அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ன்றது எஸ்சி, எஸ்டி அண்டு கன்வெர்டட் கிறிஸ்டின், இந்த 3 பேர், இந்த 3 கேட்டகரியில வர எல்லாருக்குமே வந்து 60,000 65,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வரும். அவங்களுடைய பேரண்ட் இன்கம் 2,50,000 மிகாமல் இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. ஒரு கம்யூனிட்டி நீங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கண்டிப்பா வாங்கி டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயே நீங்க அப்லோட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் டிஎன்ஏ அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஆக்டிவ் மொபைல் நம்பர். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆக்டிவ் மொபைல் நம்பர், ஆக்டிவ் இமெயில் ஐடி, 10th மார்க் ஷீட் +2 மார்க் ஷீட் கையில் யார்கிட்டமே இருக்காது. ரிசல்ட் வந்தோடனே ஸ்கூலுக்கு போங்க, கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிடலாம். அதே போல் ஸ்கூல் டீட்டெயிலு ஸ்டடிடு ஃப்ரம் 6th and 12th, 6வதுலேருந்து 12ஆம் வரைக்கும் எங்கெங்கே எந்தெந்த ஸ்கூலில் எந்த இயரில் படிச்சுக்கின்ற டீட்டெயில் கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. இது வரைக்கும் இல்லாதவங்க, அட்டையில் வச்சுருக்கிறவங்க, பேப்பரில் வச்சுருக்கிறவங்க எல்லாமே போயிட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஃபோட்டோவோட வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருக்கும். பேரண்டோட ஆனுவல் இன்கம் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கையில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, டிமாண்ட் டிராஃப்ட், இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 500 ரூபாய் ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஷெட்யூல்டு கேட்டகரிக்கு 250 rupees கட்டுற மாதிரி இருக்கும். அந்த கேட்டகரி 2 பேருக்கும் வந்து நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கையில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரிசர்வ்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்டு கேட்டகரினா 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, எக்ஸர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட் ஏபிள்ட் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இதுக்கெல்லாம் இந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணுறீங்களா, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, கன்வெர்டட் கிறிஸ்டின், அப்போ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 லட்சத்துக்கு உள்ள ஒரு சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நார்மலாக ஃபீஸ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி 500 ரூபாய் கட்டணும், எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க 250 ரூபாய் கட்டினா போதுமானது. சரிங்களா? அதே போல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், சரிங்களா, என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுன்றது தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் அப்லோட் பண்ணணும் 10th மார்க் ஷீட் கிளியர் ஒரிஜினல், 11th மார்க் ஷீட் +2 மார்க் ஷீட். சரிங்களா? எல்லாமே ஒரிஜினல். +2 மார்க் ஷீட், டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்தாங்கன்னா அதை அப்லோட் பண்ணாலே போதுமானது. பட் அன்லெஸ் பிரின்சிபல் அதில் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், கலரில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஜெராக்ஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜெராக்ஸஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூலில் 7.5 படிச்சிருக்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரிசர்வேஷன்னா அதுக்கு உண்டான ரெலவென்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே போல் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஒருவேளை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா நீங்கள் உங்களை ஜென்ரல் கேட்டகரியாக கன்சிடர் பண்ணிடுவாங்க, மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்கள்ட்ட பெர்மனன்ட் கார்டு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, டிஜிட்டலி சைன்டு சர்டிஃபிகேட்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் என்னது, டிஜிட்டலி சைன்டு சர்டிஃபிகேட் எல்லாரும் கையில் வச்சுக்கோங்க. அதே போல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒன்லி ஃபார் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆர் டிஜிட்டலி ஃபார்ம். இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் யாருக்கு தேவைப்படும், எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மோட சேர்த்து அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்மை வைக்கணும். சரிங்களா? 10வது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்ளிகபிள் இருக்கிற பர்சன்ஸ் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் 3 கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே போல் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட், ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட், அது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நான் கிட்டத்தட்ட இந்த டிஎன்ஏ 2024 தேவையான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது, எது எனக்கு நமக்கு யூஸாக இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜர், ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது, எப்படி கவுன்சிலிங் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் கிளியராக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து மற்ற மாணவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. முழுசாக அவங்களும் பார்த்துடட்டும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.